ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 30. நிதித்யாசோர் ஆத்மமாயாம் ஹிருதயம் நிரபித்யத ததோ மனச்சந்திர இதி சங்கல்ப காம ஏவச்ச. மொழிபெயர்ப்பு: தனது சுய சக்தியின் செயல்களை பற்றி சிந்திக்க ஆவல் ஏற்பட்ட பொழுது இதயம் மனதின் இருப்பிடம், மனம், சந்திரன், மன உறுதி மற்றும் ஆசை ஆகியவை தோன்றின. பொருளுரை: ஜீவராசியின் இதயம் பரமாத்மாவின் உறைவிடமாகும். பரமாத்மா பரமபுருஷ பகவானின் ஒரு விரிவங்கமாவார். அவருடைய இருப்பு இல்லாமல் ஜீவராசியால் தனது கடந்த கால கர்மங்களுக்கேற்ப செயற்பட முடியாது. பந்தப்பட்ட நிலையிலுள்ள ஜீவராசிகள் தங்கள் மனோநிலைகளுக்கேற்ப சிருஷ்டியில் படைக்கப்படுகின்றனர். அவர்களுக்கேற்ற ஜட உடல் பரமாத்மாவின் ஆணையின் கீழ் செயற்படும் ஜட சக்தியால் அளிக்கப்படுகிறது. இது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. எனவே பந்தப்பட்ட ஆத்மாவின் இதயத்தில் பரமாத்மா அமர்ந்திருக்கும் பொழுது தேவையான மனம் பந்தப்பட்ட ஆத்மாவினுள் தோன்றுகிறது. இதனால் நித்திரையிலிருந்து விழித்தெழுந்ததும் தனது கடமையை பற்றிய உணர்வு ஒருவருக்கு உண்டாவதைப் போலவே அந்த ஆத்மாவும் உணர்வை பெறுகிறது. ஆகவே ஜீவராசியின் இதயத்தில் பரமாத்மா அமரும் பொழுது ஜீவனின் பௌதிக மனம் விருத்தியடைகிறது. பரமாத்மாவின் இருப்பால் மனதும் அதை ஆளும் மூர்த்தியும் சந்திரன், அதன் பிறகு எண்ணம், உணர்வு மற்றும் விருப்பம் ஆகிய மனதின் செயல்களும் உருவெடுக்கின்றன. இதயம் இல்லாமல் மனதின் செயல்கள் இயக்கப்பட முடியாது. ஜடப்படைப்பின் இயக்கங்களை காண பகவான் விரும்பும் பொழுது இதயம் தோற்றுவிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா.